தாய்மண்ணின் சத்தம் கேக்குதே. கௌதம் நகரில் தேசப்பற்றுடன் நடைபெற்ற 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா. வரலாற்று சாதனை படைத்த PS கோவிந்தசாமிக்கு சிறப்பு கௌரவம் டாக்டர் M நாகப்பா கொடியேற்றினார். சுதந்திர மண்ணின் சத்தம் மீது சுடரா எங்கள் ரத்தம் மீது வானம் தொட்ட கோடி பாரு வாழ்க பாரதம் என்று கூறு. நாட்டுப்பற்று, தேச ஒற்றுமை, வரலாற்றை போற்றும் கௌரவம், சமூக பொறுப்பு என அனைத்தையும் ஒருங்கிணைந்து தங்கவயல் கௌதம் நகர் ரெசிடென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் 80ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர தின விழா இன்று மிக சிறப்பாகவும் அர்த்தமுள்ள வகையிலும் நடைபெற்றது. சுதந்திர தினத்தை வெறும் கொடியேற்ற நிகழ்ச்சியாக மட்டுமே நடத்தாமல் நாட்டிற்காக பாடுபட்ட முன்னோர்களை நினைவு கூறவும் தங்கவயல் வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளை போற்றவும் வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆதர்ஷ் ஹாஸ்பிட்டல் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் M நாகப்பா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். வரலாற்றை உருவாக்கிய PS கோவிந்தசாமிக்கு சிறப்பு கௌரவம். இந்த விழாவின் மற்றொரு முக்கிய சிறப்பம்சமாக 100 வயதை கடந்தும் சமூக பணியிலும் வரலாற்று பணிகளிலும் தனது பங்களிப்பை வழங்கி வரும் திரு PS கோவிந்தசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். தங்கவயலில் டாக்டர் BR அம்பேத்கரின் முதலாவது சிலை நிறுவப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்து அந்த வரலாற்று சாதனைக்கு வழிவகுத்தவர்களில் ஒருவராக திகழ்ந்த PS கோவிந்தசாமியை சுதந்திர தின மேடையில் கௌரவித்தது விழாவுக்கு மேலும் ஒரு வரலாற்று சிறப்பை ஏற்படுத்தியது. வயது என்பது ஒரு எண்ணிக்கை மட்டுமே என்பதை நிரூபிக்கும் வகையில் 100 வயதை கடந்தும் சமூகத்தின் வரலாற்றையும் தேசத்தின் முன்னேற்றத்தையும் நினைவு கூறும் நிகழ்வில் அவர் பங்கேற்றது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்த கௌரவத்தின் மூலம் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட முன்னோர்களையும் சமூக மாற்றத்திற்காக உழைத்தவர்களையும் அடுத்த தலைமுறை நினைவு கூற வேண்டும் என்ற அழுத்தமான செய்தியையும் கௌதம் நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் வெளிப்படுத்தியது. சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்பு. விழாவில் டாக்டர் நாகப்பா, டாக்டர் தேவராஜ் பூங்கன், ஸ்ரீ சந்திரசேகர சமிஜி, முன்னாள் கடற்படை வீரர் திரு பிரகாஷ், முன்னாள் DEML திரு R சேகரன், சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவின் வெற்றிக்கு பின்னால் உழைத்த நிர்வாகிகள். இந்த நிகழ்ச்சியை முழுமையான முறையில் ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்துவதற்கு கௌதம் நகர் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் டாக்டர் D விஜயகுமார், பொதுச் செயலாளர் K ராஜேந்திரன், துணைத் தலைவர்கள் S ரமேஷ்குமார், M பன்னீர்செல்வம், P நாகேந்திரா, M பிரான்சிஸ் பீட்டர், இணை செயலாளர்கள் கமல் முனிசாமி, திருமதி D விமலா, ஒருங்கிணைப்பு செயலாளர் ராஜா பிரபு, M பொருளாளர் லூயிஸ் அமல்ராஜ், செயற்குழு உறுப்பினர்கள் A வாசுதேவன், N புவியரசன், நரேன் மற்றும் கிரண் உள்ளிட்ட நிர்வாகிகள் முக்கிய பங்காற்றினர். இவர்களின் ஒருங்கிணைந்த முயற்சியால் கௌதம் நகர் சுதந்திர தின விழா மிக சிறப்பாகவும் ஒழுங்காகவும் தேசப்பற்று நிறைந்ததாகவும் நடைபெற்றது. தேசம் முதலில் தேசப்பற்று என்றும் நம் உள்ளத்தில் வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय. Happy 80th Independence Day to everyone. ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೆ 80ನೇ ವರ್ಷದ ಸುದೀರ್ಘ ದಿನ ಶುಭಾಶಯಗಳು. Our warmest greetings and welcome to our chief guest of Gautam Nagar. நம் முன்னோர்களின் தியாகத்தால் கிடைத்த 80வது சுதந்திர தின நன்னாளில் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் கௌதம் நகர் வாழ் மக்கள் நல சங்கம் பெருமை கொள்கிறது. நம் உயிரின் மேலான தேசிய கொடியை ஏற்ற வந்திருக்கும்
ரெஸ்பெக்டபிள் டாக்டர் நாகப்பா, மேனேஜிங் டைரக்டர், ஆதர்ஸ் ஹாஸ்பிட்டல், கேஜிஎஃப் அவர்களே. சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஆனர், தென்னிந்தியாவில் முதல் டாக்டர் B.R. அம்பேத்கர் சிலை நிறுவிய மரியாதைக்குரிய 100 வயதை தொட்ட தந்தையின் பொக்கிஷம் திருமிகு T.S. கோவிந்தசாமி அவர்களே, உயர்திரு டாக்டர் தேவராஜ் பூங்கன் அவர்களே, உயர்திரு டாக்டர் சந்திரசேகர சாமிஜி அவர்களே, திருமிகு ஆர் சேகரன் XBML அவர்களே, திருமிகு பரமேஷ் ப்ரிப்பரேட்டர் மணிபால் லேப் அவர்களே, திரு அருண்குமார் மார்க்கெட்டிங் மேனேஜர் சிந்து நகர் அவர்களே, திரு பிரகாஷ் எக்ஸ் BML அவர்களே மற்றும் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் கௌதம் நகர் வாழ் மக்கள் நல சங்கம் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறது. ನನ್ರಿ ವಣಕಂ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಕರ್ನಾಟಕ. ನಮ್ಮ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ನಾವು ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಅಷ್ಟೇ. ಅದಕ್ಕೆ ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದಂತ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ತಂದುಕೊಟ್ಟ ಎಲ್ಲಾ ಮಹನೀಯರು, ನಮ್ಗೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ 1947ರಲ್ಲಿ ಬಂದಿರ್ಬೋದು. ನಮ್ಮ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಚಳವಳಿ ಅದಕ್ಕಿಂತ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಒಂದು 90 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆನೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು. ಅವರು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ ಲಕ್ಷಾಂತರ ಜನ ಪ್ರಾಣ ತೆತ್ತು, ಲಕ್ಷಾಂತರ ಜನ ಅವರ ಜೀವನ ಫ್ಯಾಮಿಲಿಗಳನ್ನೆಲ್ಲ ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್ ಮಾಡಿದ ಮೇಲೆ ನಮ್ಗೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ತಂದುಕೊಟ್ರು. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಇಂತ 80 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ ಸ್ವತಂತ್ರ ದಿನಾಂಕೋತ್ಸವ ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅನುವು ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅಂತ ವೀರ ಯೋಧರು, ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಸಮರದ ಏನೇನು ಯಾರ್ಯಾರು ಪಾರ್ಟಿಸಿಪೇಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅವ್ರಿಗೆಲ್ಲರಿಗೂ ವಂದನೆ ಸಲ್ಲಿಸ್ತಾ, ನೀವು ಈ ಸಮಾರಂಭಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಬೆಳೆಯಿಂದ ಕಾತು ಸಾವಕಾಶದಿಂದ ಈ ಸಮಾರಂಭದ ಮತ್ತು ಫ್ಲಾಗ್ ಹಾಯಿಸ್ಟಿಂಗ್ ಸೆರೆಮನಿಯನ್ನ ಮಾಡೋದಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಬಂದಿದ್ದೀರಾ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ನಮ್ಮ ಗೌತಮ್ ನಗರ ಬಗ್ಗೆ 2 ಮಾತು ಹೇಳ್ಬೇಕು. ಗೌತಮ್ ನಗರ ಅಂದ್ರೆ ನನ್ಗೊಂಥರ ಗೌತಮ್ ಬುದ್ಧನೇ ಜಾಸ್ತಿ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. ಕಾರಣ ಏನಂತಂದ್ರೆ, ಗೌತಮ್ ನಗರದ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಏನಿದೆ ಅವರು ನಮ್ಮ ಗೌತಮ್ ನಗರವನ್ನು ಸುಂದರವಾಗಿ ಮತ್ತು ಸ್ವಚ್ಛವಾಗಿ ಇಡಲು ತುಂಬಾ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ ಗೌತಮ್ ನಗರದ ಏನು ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಆಗ್ತಾ ಇದೆ, ಇದು ಬೇರೆ ವಾರ್ಡ್ಗಳಿಗೆ ಮಾಡೆಲ್ ಆಗ್ಬೇಕು ಅಂತ ನನ್ನ ಆಸೆ ಆಗಿದೆ. ಇದಕ್ಕೆ ಮುಖ್ಯ ಕಾರಣರು ಯಾರಾದ್ರೂ ಇರ್ಬೋದು. ಅವರು ಪದೇ ಪದೇ ಪದಾಧಿಕಾರಿಗಳು ಚೇಂಜ್ ಆಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಪದಾಧಿಕಾರಿಗಳು ಯಾರಾದ್ರೂ ಬರ್ಲಿ, ಚೇಂಜ್ ಆಗ್ತಾ ಇರ್ಲಿ, ಇದರ ಗೌರವ ಘನತೆ, ನಮ್ಮ ಗೌತಮ್ ನಗರದ ಸ್ವಚ್ಛತೆ, ಡಿಸಿಪ್ಲೀನು, ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ನೆಲೆಸಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳ ಒಂದು ಆತ್ಮವಿಶ್ವಾಸ, ಮತ್ತೆ ಅವರಲ್ಲಿರುವ ಅವರ ಏರಿಯಾಗಿರುವ ಗೌರವ, ಅದೆಲ್ಲ ಕೂಡ ನಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಇದನ್ನ ಹಿಂಗೆ ಮುಂದುವರಿಸಬೇಕಾಗಿ ನನ್ನ ವಿನಂತಿ. ಅದೇ ತರಹ ನನಗೆ ಇವತ್ತೊಂದು ಪುಣ್ಯದ ಭಾಗ್ಯ ಅಂತಂದ್ರೆ, ಶ್ರೀಮಾನ್ T.S. ಗೋವಿಂದಸ್ವಾಮಿ ಅವರು ನಮ್ಮ 100 ವರ್ಷಗಳು ಈಗ 1926 ಇಂದ 2026ಗೆ 100 ವರ್ಷ ಜೀವನ ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. 100 ವರ್ಷದಲ್ಲಿ ಕಾಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವ್ರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಈ ಸಮಾರಂಭವನ್ನು ವೀಕ್ಷಿಸಿ, ಈ ಸಮಾರಂಭದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ 4 ಮಾತುಗಳನ್ನು ಮಾತಾಡಿದಕ್ಕೆ ನನಗೆ ಈ ಗೌತಮ್ ನಗರ ಚಾರಿಟಬಲ್ ಟ್ರಸ್ಟ್ ಏನಿದೆ ಅವರಿಗೆ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಮುಖ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ಗೋವಿಂದ ಸ್ವಾಮಿ ಅವರಿಗೆ ಕಾಲಿಗೆ ಮುಟ್ಟಿ ನಮಸ್ಕಾರ ಮಾಡ್ತಾ, ಅವರು 100 ವರ್ಷ ಬಾಳ್ಲಿ ಅಂತ ದೇವ್ರನ್ನ ಬೇಡ್ಕೊಂತ ನನ್ನ 4 ಮಾತು ಭಾಷಣ ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್. ನಾವು கௌதம் நகர் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆஃபீஸ் வெல்ஃபேர் எங்களுக்கு கேட்குறப்போ ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து எஜுகேட்டர்ஸ் இருக்கிறாங்க, ஸோ கிளீனர்ஸ் பற்றி அவேர்னஸ் இருக்குது, பியூரிஃபிகேஷன் பற்றி அவேர்னஸ் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்கு நாங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, நம்ம எந்த பாலிடிக்ஸ்க்கும் போகிறதில்ல, எந்த குழப்பத்துக்கும் போகிறதில்ல, யார் குழப்பம் போனால் நம்ம பாட்டு நம்ம வேலை நம்ம செஞ்சு அசோசியேஷன் வேலை செஞ்சு போகிறது ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அந்த விஷயம் நம்மளுக்கு வந்து நான் பண்ணுறதுனால இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வேலை செய்கிறாங்க. ஸோ பர்டிகுலரா வந்து என்ன பண்ணாங்க, அந்த லைட்டுக்கு போட்டப்போ எந்த இடத்துல இல்லாதவாறு நம்ம கௌதம் நகர் அல்ல இந்த வார்டு அப்படின்னு சொல்லணும், கௌதம் விட காந்தி வார்டுன்னு சொல்லணும். பர்டிகுலர் கௌதம் நகர்ன்றப்போ தேவையான லைட்டுகள் கொடுத்து நம்ம இலுமினேட் பண்ணி ரொம்ப சிறப்பா எந்த அந்த விஷயத்துல குறையில்லாம நம்ம பண்ணி கொடுத்து
திருப்தியா அந்த கேல வரையும் போகுமா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டிக்கும் லைட்ல போட்டு ஐமாஸ் லைட் போட்டு நம்மளுக்கு வெளிச்சப்படுத்திருக்கிறதுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். அதே சமயத்துல போன முறை நம்ம கேட்கிறப்போ மெயின் ரோடு போட்டுருந்தாங்க. மெயின் ரோடு போட்டிருந்தப்போ ஆபீசர் கவர்மெண்ட் ஆபீசர் முறை கேட்டு அவங்க என்ன பண்ணாங்க ஜம்ப்ஸ் வேணுன்றப்போ அந்த ஆர்ம்ஸ் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் தெரியாம அவங்கன்னா பிடபிள்யூ கேட்கிறப்ப சார் அது ஏன் சார் சிக்கல் சார் யாரும் இல்லை சார் மார்க் கொடுத்தீங்க. ஸோ ஸ்டேஜ் நான் சொன்னேன் அவரு ரொம்ப சீப்பா அந்த விஷயத்தை கேட்பப்போ நான் அப்ப சொன்னேன் சார் இது வந்து ரோடு பண்ண சின்ன விஷயம் இல்லை, இது நாங்க கேட்க உயிரை காப்பாற்றுற விஷயம் இது. இதனால வந்து எத்தனையோ வாலிபர்கள்லாம் எழுந்து குழந்தைகளை எழுந்து ஒரு ரோட்ல போயிட்டு இருக்காங்க. ரோடு போட்டது மட்டும் இல்ல, ஸோ அங்கங்க நீங்க இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போன ஸ்பீட் அது ஆக்சிடென்ட் ஆகிறதுல கேட்டப்போ நிறைய பேர் ஃபிஃப்த் கிளாஸ் நிறைய பேர் இருந்துக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்துக்கிறாங்க. ஸோ இது போல நிறைய நாங்கள் அப்போ அவங்க அதை பொருட்படுத்தல. ஸோ இந்த மாதிரி அந்த விஷயத்த நம்ம முன்னெச்சப்போ இப்போ 2 days என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த ஆம் போடுறதுக்கான ஆர்டர் பண்ணாங்க. இப்போ அந்த நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது இல்லை, அதுல நிறைய பசங்க ரோட்ல இருந்து நீந்திருக்கிறாங்க, எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஸோ அந்த அம்சங்களை போட்டு லங்ஸுக்கு தேவையான என்ன சொல்றது ஒயிட் லைன்ஸ் ஜீப்ரா லைன் இருக்காங்க, ஜீப்ரா லைன் போட்டு அது மட்டும் இல்லாம ஃப்ரம் ராபர்ட் சென்பெட் சர்க்கிள் இருந்து பாத்தீங்கன்னாக்கா அது ராமர் கோயில் வரைக்கும் அண்டர் சென்பெட் வரைக்கும் நான் பண்ணிருக்கேன். ரிஃப்ளெக்ஷன் போட்டு நைட்டு கூட நம்மளுக்கு தொந்தரவு இல்லாம நம்ம ஒரு வாரத்தை என்ன மேடம் இது வந்து உயிரை காப்பாற்றுற விஷயம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இமீடியட்டா என்ன பண்ணா ரெஸ்பாண்ட் பண்ணி உயிரை காப்பாற்றுற விஷயம் நம்ம டாக்டர் அப்படின்னா உயிரை காப்பாற்றுற விஷயம் நம்ம ஈக்குவல் ஆகும். அது போட்டு கொடுத்துது எல்லாருக்கும் அது உபயோகமா இருக்கு. நைட் நம்ம வரப்போ நமக்கு அந்த தொந்தரவு இருக்குது இல்லை, நைட்ல நம்ம டிராவல் பண்றப்போ அந்த நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அதை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு நன்றி சொல்லிட்டு விரும்புறேன். அடுத்து வந்து நம்ம யூஜிடி வேணும், அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லாத இருந்தது. டாக்ஸ் நிறைய கட்டக்கூடிய ஏரியா எல்லாம் இல்லாம வேற இடத்துல நடந்தப்போ நான் பாயிண்ட் பண்ணப்போ இது தேவை அப்படின்றப்போ வித்தின் ஃபியூ டேஸ் வேற ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அது வேற விஷயம் அது. ஸோ அந்த வாக்குறுதி பிறகு அவங்க கொடுத்து என்ன பண்ணாங்கன்னாக்கா இமீடியட்டா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் நம்ம இது இனாகரேட் பண்ண நம்ம ஏரியாவுக்கு நம்மளுடைய ரிக்வஸ்ட் கேட்டு நம்ம ஏரியாவுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த சிஸ்டத்தை நம்ம ஆரம்பிச்சு வச்சு எல்லாம் நடந்துருக்கு. பட் இதுல எல்லாருக்கும் ஒரு என்ன மன வருத்தம் நல்லா இருந்து சுமார் மோஸ்ட் ஆஃப் ரோடு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபிஃப்த் கிளாஸ் ரோடு எதுவுமே நல்லா இல்லை, அது எம்எல்ஏக்கு தெரியும். நான் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கேன் ரோடு ஆளுங்களாம் சாங்ஷன் ஆன பிறகு அது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் செய்யறேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டையும் சொல்லியிருக்கேன், ஆஃபீஸ் மீட்டிங்ல சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனா அது அந்த ரோடு அவங்களா பண்ணாமப்ப முதல் பண்ணதுக்கு காரணம் வந்து இதை முடிச்சுட்டு அதை போகணும் அப்படின்னு அப்படித்தான். ஸோ நம்ம அதனால அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் தொடங்கினப்போ சுமாராங்கிறது நல்லா ஆயிடுச்சு, எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்கு, அது எங்களுக்கும் தெரியும், நீங்களும் அதை ஒப்புக்கீங்க, நீங்களும் சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கும் தெரியும், அது எம்எல்ஏக்கு தெரியும். பட் எங்களுடைய வார்த்தை என்னன்னு சொன்னாக்கா இதை முடிச்சுட்டு அந்த சேம்பர் வருது யூஜிடி சேம்பர்ஸ், அந்த சேம்பர் போட்டுட்டு அந்த பேருக்கு எல்லா ரோடு வந்து சரியா ஒழுங்கு பண்ணி கொடுப்போம் போட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது கட்டாயம் நடக்காது. ஸோ அதனால அதையும் நம்ம யூஜிடி நம்ம கேட்டோம். ஸோ அதுக்காக எம்எல்ஏ மேடத்துக்கு நான் ஆஸ் எ பிரசிடென்ட் ஆஃப் கவர்மெண்ட் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் தி ரெசிடென்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு நிகழ்ச்சிக்கு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். நான் அப்பவே நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். அதுல ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு நான் இங்க முடிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அப்பவே சொல்லியிருந்தேன் நான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நாம வணங்குறது அப்படிதான். ஆனா அதற்கு முன்னாடி நமக்கு ஒரு வார்த்தை இந்த கொரோனா பீரியட்ல இருந்து மாதா பிதா குரு தெய்வத்துக்கு முன்னாடியே நம்ம டாக்டருங்க வராங்க. கொரோனா டைம்ல நம்ம எவ்வளவு பேர் இழந்தோன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த நேரத்துல இந்த டாக்டர்ஸ் இல்லைன்னாக்கா நம்மள உயிர் காப்பாத்திருக்க முடியாது. அதனால மாதா பிதா குரு தெய்வம் சொல்றதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஸ்கேவஞ்சர்ஸ் அவங்க எல்லாம் கூட இல்லைன்னாக்கா நம்ம வாழ முடியாது. அதே போல விவசாயிகள் எல்லாம் கூட நம்ம வாழ முடியாது. நம்ம நிறைய பேர் இங்க ஒன்று சேர்ந்து இருக்கிறோம், அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம கான்பாய் வந்திருக்காரு, நம்ம இயேசுதாஸ் வந்திருக்காரு, நம்ம வாசுதேவன் வந்திருக்காரு. இந்த 3 வார்த்தை சொல்லும் போதே உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் அர்த்தம் நான் நினைக்கிறேன். ஒரு இந்து, ஒரு கிறிஸ்டியன், ஒரு முசல்மான் இல்லாத எந்த விழாவும் நடக்கிறது இல்லை. அதே போலதான் இந்த கௌதம் நகர்லயும் இந்த பிளாக் ஹாய்ஸ்டிங் எல்லா மதமும் ஜாதியும் கலந்துதான் இது நடந்து இருக்குதுன்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெகு சிறப்பா நீங்க இங்க கலந்துக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தாய்மார்களுக்கு குறிப்பா பெரியவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.